ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி கார்த்திகை அமாவாசைங்க. கார்த்திகை அமாவாசை, கார்த்திகை மாதம் பொதுவாகவே எல்லாம் சிவனுக்கு ரொம்ப விசேஷம்பாங்க. ஒரு கார்த்திகை அமாவாசை அன்றைக்கி நடந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியோட கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான் இருக்கேங்க. கும்பகோணம் பக்கத்தில் திருவிசநல்லூர்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஸ்ரீதர வெங்கடேச ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு வேதம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எல்லோரும் அவரை ரொம்ப அந்த ஊரில் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்தாங்க, நல்லா பண்ணுவாருன்னு. ஒரு 17 நூற்றாண்டு அந்த மாதிரி காலத்தில் இருந்திருக்கார். அவரோட ஃபேமிலி ஃபுல்லாக தமிழ்நாடு கும்பகோணம் பக்கத்தில் கர்நாடகாலேருந்து வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. அவருக்கு வேதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால். அந்த கும்பகோணம் காவேரிக்கு அந்த பக்கத்தில் மகாலிங்கேஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. இவர் வந்து தினம் இதெல்லாம் சொல்லி கோவிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் படுக்கிற மாதிரி அவருக்கு பழக்கப்படுத்திட்டு வந்தார். ஒரு சமயம் ரொம்ப மழை வந்திருக்கு. காவேரிக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு பரிசெல்லாம் யாரும் இல்லை, போக முடியல. இவராக கோவிலுக்கு போகலையேன்ற வருத்தம் அவருக்கு. அங்கே நின்று இந்த கரையில் இருந்தே சுவாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணி அவரே எழுந்துக்கும்போது அந்த கோயில் குருக்களே வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. வாங்கிட்டு வந்தார். அப்புறம் வீட்டில் வந்து யோசித்தார், எப்படி அங்கே அவ்வளோ தண்ணி போகுது, குருக்கள் எப்படி நமக்கு வந்தார், எப்படி கொடுத்தாரு, என்னன்றது நாளை கேட்கணும்னு சொல்லி அடுத்த நாள் போய் அந்த குருக்களை பார்த்து, நீங்கள் எனக்கு நேற்று அந்த இதுலேயும் கொண்டு வந்து கொடுத்தீங்களே, இல்லையே நான் இன்னும் நேற்று வரவே இல்லையே, வர மாதிரியே இல்லையே, மழை வெள்ளத்தில் எப்படி வர முடியும் அப்படின்னு. ஓஹோ, அப்போ வந்தது சாக்ஷாத் பரமசிவன் தாங்கிறது அவருக்கு அப்போ தோணுச்சு. அவரோட இது மகிமையை பாருங்கள், எவ்வளோ அவர் பக்தியாக இருந்ததால் சிவனே அவருக்கு வந்து காட்சி தந்திருக்கார். அவர் வந்து அந்த காலத்தில் காஞ்சி சங்கர மடம் இருக்குல்ல, அந்த மட சுவாமியாக இருந்தவர் போதேந்திரர். அவரோடையும் அவருக்கு நல்ல ஒரு நட்பு, அதாவது என்ன பக்தி. அவரோட சேர்ந்து நிறைய கிருஷ்ண ஜபம், சிவரோட ஸ்லோகம், மந்திரம் இதெல்லாம் சொல்கிறதுலலாம் அவர் நாட்களையும் கழிச்சிட்டு வந்தார் அவரோடையும். ஒரு சமயம் இதே மாதிரி கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அவரோட அப்பாவோட திதி, அதுதான் கதையே ஆக்சுவலாக. அவரோட தந்தையோட திதிக்கு காவேரியில் குளிச்சுட்டு வரணும்னு வரும்போது அந்த வழியில் யாரோ ஒருத்தர் முடியாமல் படுத்துருந்துருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் ரொம்ப பசின்னு எழுதியிருக்காரு. சரி, ஒரு பசின்னு அழறாரேன்னு சொல்லி அவர் வீட்டில் தவசத்துக்கு பண்ண இது கொடுத்து தப்பு இல்லைன்னு நினச்சி அவர் கொடுத்துட்டார். அவரை உட்கார வச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேத பண்டிதர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு தவசத்துக்கு கூப்பிட்டுருந்தார். யாரும் வரலை. ஏன்னா அப்படி ஒரு ஐதீகம், தவசம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. அதனால் அவங்க யாரும் வரலை. இவர் போய் ஏன் வரலைன்னு கேட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னு. சரி, நான் என் ஒய்ஃபை வந்து திரும்பி பண்ண சொல்கிறேன், மறுபடியும் பண்ண சொல்கிறேன்னு. இல்லை, அப்படி நடந்தது தப்பு அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அவருக்கு தந்தைக்கு இப்படி பண்ணலையேங்கிற வருத்தத்தில் காவேரி தாயே கேட்டார், நான் என்னம்மா தப்பு பண்ணேன், என்ன இது ஒன்றும் என்னோடது இது எங்கள் அப்பாவோட என்னால் நிறுத்தப்பட்டதேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒருத்தருக்கு இதை பசியில் கொடுத்தது தப்புன்னா காவேரி தாயே நீயே எங்கள் வீட்டில் பொங்கி எழுந்துரு அப்படின்னார். அதை கேட்ட உடனே அவர் வீட்டு கிணத்துலேருந்து கங்கையை வந்து பொங்கி எழுந்த மாதிரி ஒரு இது, கிணறுலேருந்து அவ்வளோ தண்ணி வந்து தான் ஊரே நனைஞ்சிருது. அப்போ அந்த வேத பண்டிதர்லாம் வந்து பார்த்து, என்ன நாங்கள் பண்ண தப்பு தான், இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் எப்படியாவது கங்கைகிட்ட வேண்டிட்டு மறுபடியும் ஊரை காப்பாற்றணும் அப்படின்னோடனே அவர் மறுபடியும் வேண்டி கங்கை இதுன்னு. ஆனால் அன்றைக்கி சொன்னாங்களாம், எவ்ரி கார்த்திகை அமாவாசை அன்றைக்கி இந்த கிணத்துலேருந்து தண்ணி பொங்கும், அது ஒரு அருளான இன்னி வரைக்கும் நடக்குதான். அதை எல்லோரும் போய் பார்க்குறாங்களாம். அது அங்கே காவேரியில் குளிச்சுட்டு அந்த கிணத்துலேயும் குளிக்கிறது ஐதீகமாக வச்சுருக்காங்களாம் ஜனங்க. இன்னும் இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்களாம். அந்த கிணறு இப்போ கூட இருக்கான். எல்லாம் முடிஞ்சால் அது போய் திருவிசைநல்லூர் கும்பகோணம் பக்கத்துலையும் போய் பாருங்கள். அவரோட சிவபக்தியால் அவர் சிவனோடையே ஐக்கியமாயிட்டாங்க, ஜோதி ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்டில் அவரோட சிலையை வச்சு எல்லாம் ஒரு வணங்கிட்டு வராங்க. இது வந்து உண்மையாக நடந்த கதையம். இது கார்த்திகை அமாவாசை, இன்றைக்கி கார்த்திகை அமாவாசைங்கிறதால அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். எல்லோரும் அந்த கோவிலுக்கு போய் பாருங்கள்.
காவேரியில் குளிங்க. அந்த கிணறு கங்கை தானாக வந்த கிணறாச்சே அது. அதில் குளிக்கிறது கண்டிப்பாக விசேஷமாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரு தடவை அந்த கும்பகோணத்துக்கு போய், கும்பகோணத்தில் நிறைய கோவில் இருக்குதுங்க, அதில் இதுவும் ஒரு தடவை போய் பார்த்து எல்லாம் அந்த கங்கையோட அருள் பெறணும்னு நினைக்கிறேன். ஹரே ஸ்ரீனிவாசா.